KLR the Photo Guru YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் நேட்டிவ் லென்ஸ் இல்லாட்டி வந்து பிராண்டட் லென்ஸ் அதுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி லென்ஸ் இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி லென்ஸ் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தேர்ட் பார்ட்டி லென்சஸை வாங்கி நம்ம பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு கண்டென்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை வந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு போய் சேரும். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கேமராஸ் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் லென்சஸ் வாங்கும்போது எந்த லென்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணல அப்படின்னா, ஒரு நான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை ஒரு அமெச்சூராக இருக்கிறீங்க, ஹாபியிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எந்த லென்ஸ் வாங்கலாம், எனக்கு இவ்வளோ காஸ்ட்லி லென்ஸ் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த நேட்டிவ் லென்ஸ் வாங்காமல் பிராண்டட் லென்ஸ் வாங்காமல் தேர்ட் பார்ட்டி லென்ஸ் வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி டிசைட் பண்ணும்போது அந்த டிசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு பல பேர் வந்து எங்கிட்டே கேட்டிருக்காங்க. சார் இந்த லென்ஸை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, பிராண்டட் லென்ஸ் உங்களுக்கு கேனோ நிக்கானோ சோனியோ காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் வந்து எனக்கு அதே ரேஞ்சில் உள்ள சிக்மா, டேம்ரான், டொக்கினா அந்த மாதிரி சில லென்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சீப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி லென்சஸ் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்விங்க. ஆக்சுவலாக டெஃபினட்டாக தேர்ட் பார்ட்டி லென்சஸ் வாங்கலாம். ஏன்னா உங்களுடைய தேவை என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ தேர்ட் பார்ட்டி லென்சஸ் வந்து விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் ஆக்சுவலாக. பட் தேர்ட் பார்ட்டி லென்சஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரமுள்ள லென்சஸ் நிறைய லென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா சிக்மாவில் வந்து ஆர்ட் சீரிஸ் லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாமினலி குட் ஆப்டிக்ஸ், ரொம்ப பிரமாதமான ஒரு குவாலிட்டியான ஆப்டிக்ஸோடு உங்களுக்கு வருது ஆக்சுவலாக. ஆனால் அது தேர்ட் பார்ட்டி லென்ஸ் தான் இல்லையா? அதனால் ஒரு சில தேர்ட் பார்ட்டி லென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் லென்சஸை விட கூட நல்ல குவாலிட்டியான ஒரு லென்சஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி நேட்டிவ் லென்ஸில் பார்த்திங்கன்னா சில லென்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி லென்சஸை விட கூட பூரான குவாலிட்டியோடு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இதில் நீங்கள் வாங்குகிற லென்ஸ் வந்து உங்களுக்கு பிராண்டடான நேட்டிவ் லென்ஸாக இல்லாட்டி வந்து அது தேர்ட் பார்ட்டி லென்ஸாக அப்படிங்கிறத விட அந்த ஒரு குறிப்பிட்ட லென்ஸினுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த ரிவ்யூஸ் நிறையா நம்ம பார்த்துட்டு அது பயன்படுத்துகிறவங்கள்ட்ட அது குறித்து நீங்கள் சில ஒப்பீனியனை கேட்டுட்டு நீங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக தேர்ட் பார்ட்டி லென்சஸ் நம்ம வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரை தேர்ட் பார்ட்டி லென்ஸில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா நேட்டிவ் லென்ஸில் இல்லாத சில ஃபோக்கல் லென்த்லாம் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி லென்ஸில் கிடைக்கும் இல்லையா? நேட்டிவ் லென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 24-17 ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. உங்கள் தேர்ட் பார்ட்டி லென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 28-17 ஒரு லென்ஸ் கிடைக்கலாம் ஆக்சுவலாக. இல்லை 24-1 வேறு ஏதாவது ரேஞ்சில் இல்லை 10-12 ஒரு ரேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. இது மாதிரி வந்து அந்த ஒரிஜினலான ஒரு பிராண்டட் லென்ஸில் கிடைக்காத சில ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு பிராண்டட் இல்லாத தேர்ட் பார்ட்டி லென்ஸில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு தேவை இப்படி இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதில் எந்த விதமான ஒரு தவறுமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு லென்ஸினுடைய தரம் அப்படிங்கிறது அது தேர்ட் பார்ட்டி லென்ஸோ நேட்டிவ் லென்ஸோ அதை நம்ம பேசிக்காக எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அதனுடைய டேக் ப்ரைஸை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம், அதனுடைய விலையை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நார்மலாகவே வந்து ஒரு பொருளுடைய விலை அப்படிங்கிறது அதனுடைய தரத்தோடு ஒத்து போகும். உங்களுக்கு ஒரு லென்ஸோ இல்லாட்டி ஒரு பொருளோ வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கும்போது நம்ம அதுக்கு இணையான இன்னொரு லென்ஸு காஸ்ட்லியாக இருக்கும்போது அதனுடைய தரத்தை இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனால் எப்போவுமே வந்து இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ப்ரைஸோடு போகிறதுனால அது தேர்ட் பார்ட்டி லென்ஸாக இருந்தாலுமே அந்த தேர்ட் பார்ட்டி லென்ஸில் அந்த சீரியஸில் உள்ள கொஞ்சம் விலை அதிகமான ஒரு லென்ஸை நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தேர்ட் பார்ட்டி லென்ஸினுடைய ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது தேர்ட் பார்ட்டி லென்ஸ் இல்லாட்டி வந்து இது பிராண்டட் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை விட்டுட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட லென்ஸுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில லென்சஸ் வந்து உண்மையிலே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயத்தோடு இருக்குது. இப்போது குறிப்பிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150-600 ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் சிக்மாவில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஃபுல் டைம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு லென்ஸை வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா உங்களுடைய தேவை அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷன் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் எந்தூசியாஸ்ட் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு ஹாபியிஸ்ட்டாக இருக்கீங்க, நேரம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டுக்குள்ளே போவீங்க, இல்லாட்டி அங்கே போய் நீங்கள் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை ஷூட் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் இல்லை, உங்களுடைய பிக்சர்ஸுக்கு வந்து ஒரு கிரேட்டான ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம்லாம் அங்கே உங்களுக்கு தேவையில்லை, இல்லாட்டி லென்ஸ் வந்து குயிக்காக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ப்ரைஸோடு சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லையா உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கலாம்னா, என்னுடைய தேவை இது ஆக்சுவலாக, இந்த தேவைக்கு இந்த லென்ஸே போதுமானதாக இருக்கும், எனக்கு அந்த லென்ஸ் வேண்டியதில்லை, அது ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது, அது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க வாங்க வேண்டிய லென்ஸு அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து இது பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்காது. அதையும் தாண்டி நீங்கள் எந்த லென்ஸ் பயன்படுத்தினாலும் அந்த லென்ஸ் நல்ல லென்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படங்களை எடுங்க. ஆக்சுவலாக நான் அப்படி தான் எடுப்பேன். என்ன குவாலிட்டி லென்ஸ் போட்டிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆக்சுவலாக அதை தாண்டி எங்கிட்ட என்ன கேமரா இருக்கோ அந்த கேமரா தான் பெஸ்ட் கேமரா, எங்கிட்ட என்ன லென்ஸ் இருக்கோ அதுதான் பெஸ்ட் லென்ஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேமராவை கையில் எடுக்கும்போது தான் அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது சரியாக நடக்கும். கையில் கேமரா எடுக்கும்போதே ஐயோ எங்கிட்ட தேர்ட் பார்ட்டி லென்ஸ் தானே இருக்குது, எங்கிட்ட கிட் லென்ஸ் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட கேமராவை எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது கீழே போய்டும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுடைய நம்பிக்கை, அப்புறம் உங்களுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. வெறுமனே ஒரு லென்ஸோட குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் ஃபோட்டோ நல்லா வந்துடாது. நமக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியணும் இல்லையா. ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அண்ட் இந்த பேலன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மேபி ஒரு லாங் ரனில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக ஆகிறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து தேர்ட் பார்ட்டி லென்சஸ் வாங்குறது தள்ளி போடுங்க. அண்டு நேட்டிவ் லென்ஸை ஹையர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு நாளைக்கு நேட்டிவ் லென்ஸை ஹையர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னொரு நாளைக்கு அதே ரேஞ்சில் உள்ள தேர்ட் பார்ட்டி லென்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனாலையோ இன்னொருத்தர் சொல்கிறாருங்கிறதுனாலையோ ஒரு லென்ஸை நீங்கள் வாங்கணும் இல்லாட்டி வந்து அந்த லென்ஸை நீங்கள் தவிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப ஈஸி. ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு ஒரு 3 செஷன் 4 செஷன் யூஸ் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த லென்ஸுக்கு இது எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது, இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுது, இதெல்லாம் இருக்குது. ஏன் வந்து நேட்டிவ் லென்சஸ் வந்து அந்த ரேஞ்சில் விலை அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த லென்ஸையும் தாண்டி சில விஷயங்களுக்கு அங்கே விலை அதிகமாகிடுது ஆக்சுவலாக. அதனுடைய பில்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை வெதர் ப்ரூஃபிங் சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் அதனுடைய ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லென்ஸனுடைய ஆப்டிக்ஸை தாண்டின சில விஷயங்கள் இல்லையா. ஸோ கார்கள் மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. ரொம்ப வந்து ப்ரீமியம் கார்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வசதி இல்லை, அந்த கம்ஃபர்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். ஸோ பேசிக்கான விஷயங்கள் வந்து ஒன்றா தான் இருக்க முடியும் ஆக்சுவலாக. அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது அதிகமாக போகும்போது அதுக்கு ஒரு விலை இருக்குது பார்த்திங்களா. அந்த விலை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிராண்டட் லென்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக. இது குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கும் போது தான் இதனுடைய டிஃப்ரென்சஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ண தேர்ட் பார்ட்டி லென்சஸை வாங்கி பயன்படுத்தலாம். பட் என்ன பண்ணிக்கோங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து விலை குறைவாக தான் கொடுப்பேன் உங்களுக்கு அந்த லென்ஸுக்கு. ஓகே, ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி லென்ஸ் ரொம்ப குறைவாக கிடைக்குது அப்படின்னு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதனோட அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா தரம் அப்படிங்கிறது விலையோடு உங்களுக்கு பொருந்தி போகும். நான் சொல்லியிருக்கேன், சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபியில் இல்லை. ஒரு விஷயம் சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் இல்லை. அது மாதிரி கொடுத்ததா நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு லென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே எந்த லென்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ பெஸ்ட் லென்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதை ரைஸ் பண்ணால் தான் அந்த பெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆக முடியும். ஆனால் அது பெஸ்ட் உங்களுக்கு வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, அதனுடைய தேவை உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா மாதிரியான லென்ஸஸும் அவைலபிளாக இருக்குது நமக்கு. எல்லாரும் அந்த எல்லா மாதிரி லென்ஸஸும் வாங்க தானே செய்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு ஆக்சுவலாக, ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி லென்ஸஸ் வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் வேறு வேறு வகையில், வேறு வேறு விலையில், வேறு வேறு குவாலிட்டியில், வேறு வேறு ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நேட்டிவ் லென்ஸும் வருது, அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி லென்ஸும் வருது ஆக்சுவலாக. அதனால் உங்களுடைய தேவை, அப்புறம் அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபோட்டோகிராஃபியில், ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்களா, நான் ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்களா, அதையும் தாண்டி எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை how much you can spend. இந்த 3 க்ரைட்டீரியா தான் உங்கள் லென்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி. அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஹேவ் அ பெட் பிட்வீன் த நேட்டிவ் லென்சஸ் அண்ட் தி தேர்ட் பார்ட்டி லென்சஸ். ஓகே, குட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் அப்ளிகேஷன் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஃபோட்டோகிராஃபிக் லேர்னிங் அப்ளிகேஷன், அதாவது ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் படிக்கிறதுக்கு மற்றும் ஒரு எளிய ஈஸியான ஒரு வழி. ஓகே, சோஷியல் மீடியாவில் இருக்கிறது உங்களுக்கு இன்டர்நெட் பேஸ்டான ஒரு அப்ளிகேஷன், டிஜிட்டல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால உங்களால் வந்து ஃபோனை வச்சு அது பண்ண முடியும் இல்லையா. அதனால் இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குருடைய ஃபோட்டோகிராஃபிக் லேர்னிங் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக டவுன்லோட் பண்ணி வைங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய என்டையர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், நிறைய கோர்சஸ் இதில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஃப்ரீ வீடியோஸ் அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. நிறைய சேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது, உங்கள் டவுட்ஸ்லாம் கூட அதில் நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இதை பற்றி தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். பட் பிஃபோர் தட் என்ன பண்ணுங்கள், கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குருனுடைய லேர்னிங் அப்ளிகேஷன் இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் அது லான்ச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆப்பிள் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை பாருங்களேன், பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் எழுதுங்களேன்.
ஓகே, குட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதுங்க. முக்கியமாக KLR த ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.